ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோட பாசக்கார அண்ணன் கண்ணன் கிரியேட்டர் மோட்டோ விளாகர் டிடிஎஃப் வாசன் பிரதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கோயம்புத்தூரில் வெள்ளையங்கடன் பக்கத்தில் உள்ள காரைமடை ஊரில் தான் பிறக்கிறாரு. இவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர். அப்போமே ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு புல்லட்டில் தான் போயிட்டு வருவாங்க. இவங்க அம்மா விவசாயத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இவர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கையில் அவங்க அப்பா டியூட்டியில் இருக்கையில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா கூட ஹெல்ப்புக்கு இருந்துட்டு அப்படி படிச்சுட்டு இருக்காங்க டிடிஎஃப் வாசன் பிரதர். அதுக்கப்புறம் 10th படிக்கையில் இவருக்கு இந்த புல்லட் ஓடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வீட்டில் சத்தம் போடாமல் சொல்லி ஓட்டாமலே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டில் இல்லைங்க, வெளியே போயிருக்கிறாங்க. உடனே இவர் பைக் எடுக்கிறாரு, பஞ்சராக இருக்குது. உடனே கடையில பஞ்சரை விட்டு வண்டியை ஓட்டுறாரு. இவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஓட்டுறதை பார்த்துட்டு, நீ 10th 400க்கு மேலே மார்க் எடு, நான் உனக்கு பைக் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் மீடியமாக தான் படிப்பார். சரி, இவர் பைக் வேணும்னு சொல்லி படித்து 402 மார்க் 10th எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் 11th மிடில் அவங்க அம்மா பைக் ரெடி பண்ண கொடுக்குறாங்க. பைக் ரெடி பண்ணி 6 மாதம் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு 1 லட்ச ரூபா கூட செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் டிடிஎஃப் வாசன் பிரதர் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஒரு அப்பாச்சி பைக் வாங்குறாப்புல, அதை கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இவருக்கு R15 V3 வாங்க ரொம்ப நாள் ஆசை. உடனே கொஞ்ச நாள் காசெல்லாம் சேர்த்து வச்சு R15 V3 வாங்குறாப்புல பைக்கு. அப்போ ஒரு ஆசை என்னன்னா, யூடியூப் சேனல் வீடியோ போடணும்னு சொல்லி வாசன் என்ஃபீல்டுன்னு சொல்லி சேனல் பேரை வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாப்புல. எப்போமா ஒரு வீடியோ தான் போடாப்புல, அந்தளவுக்கு வியூஸ் போகல. இவருக்கு என்ன பண்ணேன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் யோசிக்கிறார், எதுக்காண்டி வியூஸ் போக மாட்டேங்குது எல்லாம் யோசிக்கல. நம்ம டெய்லி வீடியோ போடலை, என்னைக்காவது போடுறோம், அதனால வியூஸ் போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடுறாரு. ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேமரா வாங்கி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இவர் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கல, இவங்க அப்பா வேலை டிடிஎஃப் வாசன் பிரதருக்கு வருது. அவங்க அம்மா நீ போலீஸ் வேலை ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அவங்க அம்மாட்ட எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறமா காசு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா நீ போலீஸ் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணல. இவர் என்னோட பேஷன் பைக் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பைக் ஓட்டி வீடியோ போட்டுட்டு இருக்காரு யூடியூப்ல. இந்த சமயத்தை நம்ம எப்படி யோசிச்சிருப்போம், இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம், திடீர்னு தூக்கி விடலாம், தூக்கி விடாமலே இருக்கலாம். ஆனால் ஒரு போலீஸ் வேலை வருது. ஆனால் இவர் நான் வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இதான் பேஷன் அப்படின்னு சொல்லி இறங்கி அதுக்கப்புறம் அவர் 4000 ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்குறாரு. அதில் வீடியோ எடுக்கிறாரு. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், வேற ஒரு இதில் கொடுக்குறாரு. இப்போ தனித்தனியாக கொடுக்குறதுனால ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்குறாரு. அதில் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு ரைடு பிளான் பண்ணுறாரு லடாக்கு. அப்போ தான் இவர் ட்வின் த்ராட்டல்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாப்ல டிடிஎஃப்னு சொல்லி. இப்போ இதில் தான் லடாக் ட்ரிப் போகிறப்பல வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல யூடியூப்பில். அப்போ லடாக் ட்ரிப் போகவே தான் இவர் பிராண்டு டிடிஎஃப்னு சொல்லி பிராண்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் காலில் எதுவும் இன்ஜுரி ஆகிட்டு, ஆனால் இன்ஜுரி கெட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போவுமே இவர் கையில் வீடியோ செல்லில் வச்சு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் டெய்லி வீடியோ போடணும் ஒரு நோக்கத்தில் இருக்கிறதுனால காலில் அடிபட்டு கெட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. லடாக்லாம் போயிட்டு வந்த உடனே சென்னையில் அஜீஸ் பிரதரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவர் அடிக்கடி சென்னைக்கு வராரு. அப்போ தான் பிளாக் ஷீப் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. கண்ணன் கிரியேட்டர் பெஸ்ட் மோட்டோ விளாகர்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு சூப்பர் பைக் வந்து ரொம்ப நாள் ஆசை. உடனே யூடியூப்ல 2 மில்லியன் வியூஸ் வந்த உடனே ஒரு சூப்பர் பைக் வாங்குறாப்புல 12 லட்ச ரூபாய்க்கு. அதை ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு அடுத்து ஒரு பைக் வாங்குறாப்புல. அந்த பைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் சென்னையில் 2 டிடிஎஃப் பிட்ஸாப் வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஆக்டராகவும் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு போலீஸில் வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் யூடியூப்பில் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆனால் யூடியூப்பில் மேலே வரலாம், இல்லை வராமே இருக்கலாம். ஆனால் சாதிப்பே நினச்சி அதுக்கேற்றப்பல போராடி சாதிச்சு காமிச்சிட்டாரு. இதே மாதிரி நம்மளுமே சின்ன வயசில் இருக்கையிலே நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை போராடிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடைஞ்சிடும் கன்ஃபார்மாக. இப்போ நம்ம டிடிஎஃப் பிரதரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் ஓல்டு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். அடுத்து யாரை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.